சங்கீதம் 76. நெகினூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. 14வது போதக சங்கீதம். எருசலேமின் வெற்றியை குறித்த உபதேசம். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தபோது 76வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். செப்துவஜின் பதிப்பில் இந்த சங்கீதத்திற்கு ஆசிரியர் மீது ஒரு பாட்டு என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனகரிபின் சேனை எசேக்கியா ராஜாவின் காலத்தில் எருசலேமை முற்றுகையிட்டது. கர்த்தருடைய தூதனானவர் சனகரிப்பின் யுத்த வீரர்கள் எல்லோரையும் சங்காரம் பண்ணினார். இஸ்ரவேலருக்கு தேவனுடைய தயவினால் அற்புதமான ஜெயம் கிடைத்தது. இக்காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம். தாவீதுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் யுத்தத்திலே ஏராளமாய் ஜெயம் உண்டாயிற்று. தேவன் தாவீதின் மீது பிரியமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக தாவீதின் காலத்தில் வாழ்ந்த ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் சங்கீதக்காரர் போற்றி புகழுகிறார். தேவனுக்கு முன்பாக எல்லோரும் பயபக்தியாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது.